வணக்கங்க. ஒரு வீடியோங்க. அதை வந்து நமக்கு ஒரு வயசாகுதுங்க. வயசாகும்போது நமக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நம்ம பேரண்ட்ஸ். பையனுக்கு வயசாகிடுச்சு, கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கும்போது 25 வயசு 27 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இல்லைங்களா? கல்யாணம் பண்ணி வைக்கும்போது நம்ம நம்ம வாழ்க்கை எங்கேருந்து தொடங்குதுங்க? நம்ம அம்மா அப்பாக்கிட்ட இருந்து நம்ம வாழ்ந்து சாப்பிட்டு பிடிச்சி செஞ்சு அம்மாவுடைய அரவணைப்பில் நம்ம அவ்வளோ பெரிய ஆளாகி இருக்கிறோம் இல்லைங்களா? அவ்வளோ பெரிய ஆளாகி 27க்கு அப்புறம் நமக்கு ஒரு பெண் துணை தேவை. நார்மல் எல்லாத்துக்கும் வேணுமில்ல, பெண் துணை தேவை. அந்த பெண் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா என்னங்க, இந்த அம்மா அப்பாவை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு மறந்துடக்கூடாதுங்க. அவங்க உயிர்வா வரையிலும் அவங்க பேணி காத்து வளர்த்தி ஆளாக்கி மரமாக்கி உங்கள் கையில் அப்போ தான் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. மறந்துடக்கூடாது. என்ன இன்பம், இன்பம்ங்கிறது வந்துங்க சராசரி ஒரு மனுஷனுடைய உடம்புல கடவுள் படைச்சதுங்க. அது கடவுள் காமம், ஆசை, பாசம், பற்றுதல் எல்லாமே கடவுள் உள்ளுக்குள்ளே படைச்சிருக்கார். அளவாக தான் எல்லாமே இருக்கணுங்க, அளவாக தான் பழகணும், அளவாக தான் பேசணும், அளவாக தான் நம்ம ஜெனிச்சு வெளியே வர வரையிலும் எல்லாமே நமக்கு வேணுங்க. எல்லா உறவு முறையும் நமக்கு வேணும். ஒரு உறவு முறை வந்ததுக்கப்புறம் மற்ற உறவு முறை பூராமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்? குணங்கள் சரியில்லை. ஐயோ தம்பி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு மத்தியான நேரம் தம்பி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னாவே இல்லைம்மா, அதில் சொல்ல இல்லைம்மா ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போயிடலாம். இல்லைங்க, அடுத்த தெருவில் தானே தம்பி வீடு அப்படி சொல்லும்போது அவர் கூட வந்தவர் சொல்கிறார், இல்லைம்மா ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறார். என்ன தெரியுங்களா? நம்மளுடைய உறவு தேவைங்க. கசந்து நடந்துக்கூடாது, திமிரா நடந்துக்கூடாது, எட்வைட்டாக நடந்துக்கூடாது. எப்பவுமே நமக்கு உறவுகள் தேவை. உறவுகள் தேவைப்படும் போது நம்மளுடைய பழக்க வழக்கம் மென்மையாக இருக்கணும்னு சொல்ல வர்றேன். மென்மையாக இருக்கணும், அன்பாக பேசணும், பாசணர்வோட நடந்துக்கணும். யாராக இருந்தாலும் வாய் நிறைய வாங்க உட்காருங்க, காப்பி குடிங்க, காப்பி சாப்பிட்றீங்களா, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் என்ன விஷயமா வந்தீங்க, என்ன சமாச்சாரம் சொல்லுங்கள் அப்படிங்கணும். அவங்க போகும்போது நம்ம கேட்டு வரையிலும் போய் இவங்களை வழி அனுப்பிச்சுட்டு வரணுங்க. இதுதாங்க நல்ல பழக்க வழக்கம். நம்மளாம் வாழ்க்கையில் வந்து இருக்கிறதே கொஞ்ச நாள் தான், வாழ்கிறதே கொஞ்ச நாள் தான். இந்த மண்ணுலகத்தில் மக்கள், ஜனங்கள், ஜாதிகள், இன்பம் துன்பம் எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கணுங்க. வாயில் பேசுகிறதுனால என்னங்க இருக்குது? அன்பை கவனிக்கிறதுனால என்ன இருக்குது? தூக்கியாக கொடுத்துட போகிறோம். நாம் பெரியவன் நீ பெரியவங்கிற ஒரு நினைப்பே மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க. ஈகோவே இருக்கக்கூடாதுங்க. ஈகோ, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்னைக்கு நினச்சியோ நீ அன்னைக்கு உன்ற நினப்பு வந்துன்னா நீ கூடி சீக்கிரத்தில் அதை கீழே போயிடுவேன் என்னுடைய கருத்து இது. எப்பவுமே இன்றைக்கு இருக்கிறவன் நாளைக்கு உயர்ந்த நிலைமை, தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறவன் நாளைக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் முன்னாடி உயர்ந்த நிலைமை கொண்டு வந்துடுவார். இப்போது நீங்கள் கல்யாணம் பண்ணியாச்சு, உங்களுக்கு ஒரு குழந்தையா இருக்குன்னு வச்சுக்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணும்போது அவங்க ரொம்ப நலிஞ்சு போய் கிடக்குறாங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல, ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் வசதியாக இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு கை கொடுத்து உதவி தூக்கி விடணும். இதெல்லாம் லாங் லைஃப்பில் மறக்க முடியாத சமாச்சாரங்க. தூக்கி விடணும். தூக்கி விடும்போது உங்களுக்கு அவர் தூக்கி விடுவார். இறைவன் பார்த்துக்குவார். என்ன அந்த மாதிரி ஒரு குணத்தை வளர்த்திக்கணும்னு சொல்ல வரேன். என்னங்க, நம்ம மனைவி குடும்பம் எல்லாமே இருக்கும்போது நம்மளுடைய பந்துக்கள், நம்மளுடைய உறவுகளை எந்த சூழ்நிலையிலும் வெறுத்துடக்கூடாதுங்க. எந்த சூழ்நிலையும் அன்பாக இருக்க கற்றுக்கணும். ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுலேருந்து அந்த பழக்க வழக்கத்தை நீங்கள் வீட்டில் கொண்டுட்டு வரணும். உன் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லி கொண்டுட்டு வர வைக்கணும். புரிஞ்சுங்களா? அம்மா வந்துட்டாங்களா, போ அம்மா காஃபி விடு, அதை பண்ணு இதை பண்ணு. கொஞ்சம் பிரச்சனை பண்ணுதுன்னு தெரிஞ்சாவே அப்போ நீங்கள் மீட்டிங் போட்டே ஆகணும் வீட்டில். ஏன் பிரச்சனை பண்ணுற, என்ன விஷயம், உனக்கு இந்த ஆட்டு வேசெல்லாம் பிடிக்கலையா, அப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்ம
சொல்லு. நான் இப்படி தான் இருக்கணும், என்ன பண்ணலாம் சொல்லு. உனக்கு இது பிடிக்கல, என்ன பண்ணலாம்? டைவர்ஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடணுங்கிறேன். அதே தள்ளி போட்டுட்டே போனீங்கன்னா, அதை அனுசரித்தே போட்டு போனீங்கன்னா நீங்கள் நாளைக்கு தனி மரமாக நிற்பீங்க. இருக்கிறதே வாழ்க்கையில் கொஞ்ச நாள் தான், தனிச்சு இருப்பீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா உறவினர்களாக பார்த்து உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? எப்பயுமே ஓடி வந்து நம்மளை அணைக்கணுங்க. அம்மா வந்து ஓடி வந்து தோலை பிடிக்கணும் நம்மளை. ராஜா நல்லா இருக்கிறியா அப்படின்னு. அப்பா வந்து நம்மளை அணைக்கணும், நல்லா இருக்கு ராஜா அப்படின்னு. அதாங்க ரத்த பந்தம். ரத்த பந்தம் எப்பவும் விடக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.